இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதே. நீ இப்போது அழுது கொண்டிருக்கிற விஷயத்தை பற்றி இயேசு உன்னிடம் பேச விரும்புகிறார். கடைசி வரை கேள். இந்த வார்த்தை உனக்காகவே இருக்கலாம். என் பிள்ளையே, நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாயா? எல்லோரும் உன்னை விட்டு போய்விட்டார்கள் என்று நினைக்கிறாயா? உன் மனசுக்குள் யாருக்கும் தெரியாத கண்ணீர் இருக்கிறது என்று எனக்குத் தெரியும். இரவில் யாரும் பார்க்காத நேரத்தில் நீ அமைதியாக அழுததையும் நான் பார்த்தேன். நீ சிரித்துக் கொண்டே வலியை மறைத்ததையும் நான் அறிவேன். உன் இதயம் உடைந்திருக்கிறது. நம்பியவர்கள் ஏமாற்றியிருக்கலாம். நேசித்தவர்கள் விலகியிருக்கலாம். உன்னை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் கூட உன்னை தவறாக புரிந்திருக்கலாம். ஆனால் கேள், நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை. நீ என்னை காணவில்லை என்பதற்காக நான் உன்னுடன் இல்லை என்று அர்த்தமில்லை. நீ இருளில் நடந்தபோதும் நான் உன் அருகில் நடந்தேன். நீ அழுதபோதும் நான் உன் கண்ணீரை எண்ணினேன். நீ உடைந்து போன போதும் நான் உன்னை தாங்கினேன். இன்று உன் இதயம் சோர்ந்திருக்கலாம். நாளை என்ன ஆகுமோ என்று பயமாக இருக்கலாம். உன் வாழ்க்கை ஏன் இப்படியாக மாறிவிட்டது என்று கேட்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த கண்ணீர் நிரந்தரமல்ல. இந்த இரவு நிரந்தரமல்ல. இந்த வேதனை நிரந்தரமல்ல. நான் உன் வாழ்க்கையில் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ பார்க்க முடியாத இடத்தில் நான் கதவுகளைத் திறக்கிறேன். நீ அறியாத இடத்தில் நான் வழிகளை உருவாக்குகிறேன். நீ முடிந்துவிட்டது என்று நினைக்கும் நேரத்தில் நான் ஆரம்பிக்கிறேன். நீ தோற்றுவிட்டேன் என்று நினைக்கும் நேரத்தில் நான் உன்னை உயர்த்துகிறேன். என் பிள்ளையே, உன்னை பற்றி நான் மறந்துவிடவில்லை. உன் பெயர் என் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் ஜெபங்கள் என் செவிகளில் இருக்கின்றன. உன் கண்ணீர் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இப்போது உன் மனம் சொல்கிறது, என்னை யாரும் நேசிக்கவில்லை என்று. ஆனால் நான் சொல்கிறேன், நான் உன்னை அளவில்லாமல் நேசிக்கிறேன். உலகம் முழுவதும் உன்னை கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன். மனிதர்கள் மாறினாலும் என் அன்பு மாறாது. உறவுகள் உடைந்தாலும் என் வாக்குத்தத்தம் உடையாது. நீ பலவீனமாக இருந்தாலும் நான் உன் பலமாக இருப்பேன். நீ சோர்ந்திருந்தாலும் நான் உன் ஆறுதலாக இருப்பேன். நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரை துடைப்பேன். இப்போது இந்த வார்த்தையை நம்பு. உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. உன் அற்புதம் இன்னும் வர இருக்கிறது. உன் விடுதலை அருகில் இருக்கிறது. உன் ஆசீர்வாதம் வழியில் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை. இன்னும் கொஞ்சம் என்னை பிடித்துக்கொள். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன்னை நேசிக்கிறேன். என் அன்பான பிள்ளையே, இந்த நிமிடத்தில் நீ என்ன உணர்கிறாய் என்று எனக்குத் தெரியும். வெளியில் நீ வலிமையாக இருப்பது போல தெரிந்தாலும் உள்ளே நீ சோர்ந்து போயிருக்கிறாய். யாராவது வந்து உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏங்குகிறாய். யாராவது வந்து நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று காத்திருக்கிறாய். ஆனால் பல நேரங்களில் அந்த வார்த்தை உனக்கு கிடைக்கவில்லை. அதனால்தான் இன்று நான் பேசுகிறேன். நீ மறைத்து வைத்த காயங்களை நான் பார்க்கிறேன். நீ யாரிடமும் சொல்லாத வலிகளை நான் கேட்கிறேன். நீ அமைதியாக சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை நான் அறிவேன். என் பிள்ளையே, நீ உடைந்து போனது வீணாக இல்லை. நீ சந்தித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நீ அனுபவித்த ஒவ்வொரு வலிக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. இப்போது உனக்கு எல்லாம் குழப்பமாக இருக்கலாம். ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த தோல்வி? ஏன் இந்த நிராகரிப்பு? ஏன் இந்த தனிமை என்று நீ கேட்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் எழுதிக் கொண்டிருக்கிறேன். நீ ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்கிறாய். நான் முழு புத்தகத்தையும் பார்க்கிறேன். நீ இப்போது அழுகிற அத்தியாயம் நாளை உன் சாட்சியாக மாறும். நீ இப்போது பயப்படுகிற சூழ்நிலை நாளை உன் வெற்றிக்கான படிக்கட்டாக மாறும். நீ இப்போது இழந்தது போல தோன்றும் விஷயம் நாளை பெரிய ஆசீர்வாதத்திற்கு வழி செய்யும். என் பிள்ளையே, காத்திருப்பது கடினம் என்று எனக்குத் தெரியும். பதில் வராமல் இருப்பது வேதனை என்று எனக்குத் தெரியும். ஜெபித்தும் மாற்றம் தெரியாத போது மனம் உடைவது எனக்குத் தெரியும்.
ஆனால் நான் அமைதியாக இருப்பதால் வேலை செய்யவில்லை என்று நினைக்காதே. நான் அமைதியாக இருந்தாலும் செயல்படுகிறேன். நீ தூங்கும் நேரத்திலும் நான் உனக்காக வேலை செய்கிறேன். நீ நம்பிக்கை இழக்கும் நேரத்திலும் நான் உன்னை நினைக்கிறேன். நீ என்னை விட்டுவிட நினைக்கும் நேரத்திலும் நான் உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். கே. இந்த உலகம் உன்னை மதிக்காமல் இருக்கலாம். உன் நல்ல மனதை சிலர் பயன்படுத்தியிருக்கலாம். உன் அன்பை சிலர் அலட்சியப்படுத்தியிருக்கலாம். உன் உண்மையை சிலர் சந்தேகித்திருக்கலாம். ஆனால் நான் உன்னை மதிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீ சாதாரணமானவன் அல்ல. நீ என் இதயத்திற்கு மிகவும் முக்கியமானவன். உன் பெயரை நான் அறிவேன். உன் குரலை நான் அறிவேன். உன் கண்ணீரை நான் அறிவேன். உன் போராட்டத்தை நான் அறிவேன். உன் எதிர்காலத்தையும் நான் அறிவேன். அதனால் பயப்படாதே. நீ இப்போது பார்க்கும் இருள் கடைசி அல்ல. நீ இப்போது அனுபவிக்கும் வலி நிரந்தரம் அல்ல. நீ இப்போது சுமக்கும் பாரம் என்றும் இருக்காது. ஒரு புதிய காலை வரப்போகிறது. ஒரு புதிய கதவு திறக்கப் போகிறது. ஒரு புதிய அற்புதம் பிறக்கப் போகிறது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நான் செயல்படுவேன். நீ கற்பனை செய்யாத வழியில் நான் ஆசீர்வதிப்பேன். நீ நினைக்காத மனிதர்களை நான் உனக்காக அனுப்புவேன். நீ இழந்த அமைதியை நான் திரும்பக் கொடுப்பேன். நீ இழந்த மகிழ்ச்சியை நான் மீட்டுக் கொடுப்பேன். நீ இழந்த நம்பிக்கையை நான் புதுப்பிப்பேன். என் பிள்ளையே, இன்னும் கொஞ்சம் தைரியமாக இரு. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோடு இரு. இன்னும் கொஞ்சம் என்னை பிடித்துக்கொள். நான் உன்னை விட்டு போகவில்லை. நான் உன்னை மறக்கவில்லை. நான் உனக்காக இன்னும் செயல்படுகிறேன். உன் வாழ்க்கையில் அற்புதம் வரப்போகிறது. அதை பார்க்கும் நாள் மிகவும் அருகில் இருக்கிறது. அதுவரை என் கையை விடாதே. ஏனெனில் நான் உன் கையை ஒருபோதும் விடமாட்டேன். என் பிள்ளையே, நீ பல நாட்களாக ஒரு பதிலுக்காக காத்திருக்கிறாய். ஒரு கதவு திறக்க காத்திருக்கிறாய். ஒரு அற்புதம் நடக்க காத்திருக்கிறாய். ஒரு மாற்றம் வர காத்திருக்கிறாய். பல முறை என்னிடம் கேட்டாய், இயேசுவே, எப்போது என்று. இன்று நான் உனக்கு சொல்கிறேன். தாமதம் என்பது மறுப்பு அல்ல. காத்திருப்பு என்பது கைவிடப்பட்டது அல்ல. நான் சரியான நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். நீ பார்க்க முடியாத இடங்களில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ நம்பிக்கையை இழக்காதே. உன் ஜெபம் வீணாகவில்லை. உன் கண்ணீர் வீணாகவில்லை. உன் நம்பிக்கை வீணாகவில்லை. நான் உனக்காக ஒரு புதிய வழியைத் திறக்கப் போகிறேன். நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ நினைக்காத நேரத்தில் நான் செயல்படுவேன். அப்போது நீ சொல்வாய், இவ்வளவு நாள் காத்திருந்ததற்கு காரணம் இதுதானா என்று. என் அன்பான பிள்ளையே, உன்னை காயப்படுத்தியவர்களை நான் பார்த்தேன். உன்னை அழ வைத்தவர்களையும் நான் பார்த்தேன். உன்னை நிராகரித்தவர்களையும் நான் பார்த்தேன். நீ அமைதியாக இருந்தாய். நீ வலியை மறைத்தாய். நீ சிரித்துக் கொண்டே கண்ணீரை துடைத்தாய். ஆனால் நான் அனைத்தையும் அறிந்திருக்கிறேன். பழிவாங்க முயற்சிக்காதே. வெறுப்பை இதயத்தில் வைத்துக் கொள்ளாதே. அதை என்னிடம் ஒப்படை. உன் காயத்தை நான் ஆற்றுவேன். உன் இதயத்தை நான் புதுப்பிப்பேன். உன்னை உடைத்து அதே இடத்தில் நான் உன்னை பலப்படுத்துவேன். ஒருநாள் உன்னை நிராகரித்தவர்கள் நீ பெற்ற ஆசீர்வாதத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஏனெனில் நான் உன் வாழ்க்கையில் செய்யப் போகிறதை யாராலும் தடுக்க முடியாது. நீ தொடர்ந்து முன்னேறு. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் அன்பான பிள்ளையே, இன்னும் ஒரு நிமிடம் என்னோடு இரு. உன் இதயத்தில் நான் பேச விரும்பும் சில வார்த்தைகள் இருக்கின்றன. நீ பலமுறை சிரித்துக்கொண்டே வலியை மறைத்திருக்கிறாய். ஆனால் என்னிடம் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. உன் உண்மையான கண்ணீரை நான் பார்க்கிறேன். உன் அமைதியான அழுகையை நான் கேட்கிறேன். உன் இதயத்தின் சத்தம் எனக்கு கேட்கிறது. என் பிள்ளையே, நீ இப்போது சோர்வாக இருக்கலாம். வாழ்க்கை மிகவும் கனமாக இருப்பது போல தோன்றலாம். எல்லாமே உனக்கு எதிராக இருப்பது போல தெரிந்திருக்கலாம். ஆனால் நான் உனக்கு எதிராக இல்லை.
நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். நீ போராடும் ஒவ்வொரு போராட்டத்திலும் நான் இருக்கிறேன். நீ கடக்கும் ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் நான் இருக்கிறேன். நீ பயப்படும் ஒவ்வொரு இரவிலும் நான் இருக்கிறேன். நீ தனியாக இல்லை. இந்த வார்த்தையை மறுபடியும் கேள். நீ தனியாக இல்லை. உன்னைச் சுற்றி யாரும் இல்லாதது போல தோன்றலாம். ஆனால் நான் உன்னைச் சுற்றி இருக்கிறேன். உன் ஒவ்வொரு மூச்சையும் நான் அறிந்திருக்கிறேன். உன் ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கேட்கிறேன். உன் ஒவ்வொரு ஆசையையும் நான் அறிவேன். நீ காத்திருக்கும் அந்த பதில் என்னிடம் இருக்கிறது. நீ தேடும் அந்த அமைதி என்னிடம் இருக்கிறது. நீ விரும்பும் அந்த சந்தோஷம் என்னிடம் இருக்கிறது. நீ இழந்த அந்த நம்பிக்கை, அதை நான் திரும்பத் தரப்போகிறேன். என் பிள்ளையே, கடந்த காலத்தை நினைத்து அழாதே. நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் வரப்போகிறதை நான் மாற்ற முடியும். நீ இழந்த வாய்ப்புகளை எண்ணாதே. நான் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவேன். நீ இழந்த உறவுகளை எண்ணாதே. நான் சரியான மனிதர்களை உன் வாழ்க்கையில் அனுப்புவேன். நீ இழந்த பணத்தை எண்ணாதே. நான் புதிய ஆசீர்வாதத்தை திறப்பேன். நீ இழந்த ஆண்டுகளை எண்ணாதே. நான் மீதமுள்ள நாட்களை ஆசீர்வதிப்பேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை. இது ஒரு புதிய தொடக்கம். நீ இன்னும் பார்க்காத ஒரு அத்தியாயம் ஆரம்பமாக இருக்கிறது. நீ இன்னும் அறியாத ஒரு அற்புதம் அருகில் இருக்கிறது. நீ இன்னும் உணராத ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. பயப்படாதே. கலங்காதே. சோர்ந்து போகாதே. உன் கண்களை உயர்த்து. நம்பிக்கையோடு முன்னேறு. நான் வழி நடத்துகிறேன். நான் கதவுகளைத் திறக்கிறேன். நான் மலைகளை நகர்த்துகிறேன். நான் தடைகளை அகற்றுகிறேன். நான் உனக்காக செயல்படுகிறேன். என் பிள்ளையே, ஒருநாள் நீ திரும்பிப் பார்த்து சொல்வாய், அந்த கண்ணீர் வீணாகவில்லை என்று. அந்த காத்திருப்பு வீணாகவில்லை என்று. அந்த வலி வீணாகவில்லை என்று. ஏனெனில் நான் அனைத்தையும் நன்மையாக மாற்றுவேன். நீ நம்பு. நீ காத்திரு. நீ ஜெபி. நீ முன்னேறு. நான் உன்னோடு இருக்கிறேன். இன்று, நாளை, என்றென்றும். உன் இதயம் உடைந்திருந்தால் அதை என்னிடம் கொடு. உன் பயம் அதிகமாக இருந்தால் அதை என்னிடம் கொடு. உன் கவலை அதிகமாக இருந்தால் அதை என்னிடம் கொடு. உன் கண்ணீர் அதிகமாக இருந்தால் அதை என்னிடம் கொடு. நான் உன்னை சுமக்கிறேன். நான் உன்னை தாங்குகிறேன். நான் உன்னை விடமாட்டேன். நான் உன்னை கைவிடமாட்டேன். என் அன்பு உன்னோடு இருக்கிறது. என் சமாதானம் உன்னோடு இருக்கிறது. என் கிருபை உன்னோடு இருக்கிறது. என் கரம் உன்னோடு இருக்கிறது. என் பிள்ளையே, இப்போது இந்த வார்த்தையை உன் இதயத்தில் வைத்துக்கொள். நீ மதிப்புள்ளவன். நீ அன்புக்குரியவன். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீ மறக்கப்பட்டவன் அல்ல. நீ கைவிடப்பட்டவன் அல்ல. நீ தோல்வி அடைந்தவன் அல்ல. நீ என் பிள்ளை. அதுவே உன் அடையாளம். உலகம் என்ன சொன்னாலும் நான் சொல்வது மட்டுமே உண்மை. நான் உன்னை நேசிக்கிறேன். அளவில்லாமல் நேசிக்கிறேன். நிபந்தனையில்லாமல் நேசிக்கிறேன். என்றென்றும் நேசிக்கிறேன். எனவே இன்னும் கொஞ்சம் முன்னேறு. இன்னும் கொஞ்சம் நம்பு. இன்னும் கொஞ்சம் காத்திரு. உன் அற்புதம் அருகில் இருக்கிறது. உன் பதில் அருகில் இருக்கிறது. உன் ஆசீர்வாதம் அருகில் இருக்கிறது. உன் விடுதலை அருகில் இருக்கிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன். இப்போதும் எப்போதும். என் அன்பான பிள்ளையே, இந்த நிமிடத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ இந்த வார்த்தைகளை படிப்பது தற்செயல் அல்ல. நான் உன் இதயத்தைத் தொட விரும்புகிறேன். நீ அனுபவித்த வேதனைகள் எனக்குத் தெரியும். நீ இழந்த நிம்மதி எனக்குத் தெரியும். நீ மறைத்த கண்ணீர் எனக்குத் தெரியும். என் பிள்ளையே, நீ பலமுறை ஏன் நான் மட்டும் என்று கேட்டிருக்கிறாய். ஏன் இந்த சோதனை என்று கேட்டிருக்கிறாய். ஏன் இந்த வலி என்று கேட்டிருக்கிறாய்.
ஆனால் இன்று நான் சொல்கிறேன், இந்த சோதனை உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உயர்த்த வருகிறதே. இந்த வலி உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை பலப்படுத்த வருகிறதே. இந்த காத்திருப்பு உன்னை ஏமாற்ற வரவில்லை, உன்னை ஆசீர்வதிக்க தயார்படுத்த வருகிறதே. என் பிள்ளையே, உன் எதிர்காலம் பற்றி பயப்படாதே. நான் ஏற்கனவே உன் நாளைகளை பார்த்திருக்கிறேன். நீ பார்க்காத பாதையை நான் பார்க்கிறேன். நீ அறியாத கதவுகளை நான் அறிவேன். நீ கற்பனை செய்யாத ஆசீர்வாதங்கள் உனக்காக காத்திருக்கின்றன. இன்று வெறுமையாகத் தெரியும் உன் கைகள், நாளை ஆசீர்வாதங்களால் நிரம்பும். இன்று அமைதியாக இருக்கும் உன் வீடு, நாளை சந்தோஷத்தால் நிறையும். இன்று சோகமாக இருக்கும் உன் இதயம், நாளை மகிழ்ச்சியால் துள்ளும். என் பிள்ளையே, கடந்த கால தோல்விகளை நினைத்து கலங்காதே. அவை உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளை நம்பாதே. நான் சொல்வதே இறுதி. உலகம் உன்னை தோல்வியாளன் என்றாலும் நான் உன்னை வெற்றியாளன் என்று அழைக்கிறேன். உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை நினைக்கிறேன். உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பருவம் வரப்போகிறது. அது கண்ணீரின் பருவம் அல்ல, அது ஆசீர்வாதத்தின் பருவம். அது தோல்வியின் பருவம் அல்ல, அது வெற்றியின் பருவம். அது பயத்தின் பருவம் அல்ல, அது நம்பிக்கையின் பருவம். நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ இன்னும் கொஞ்சம் உறுதியாக இரு. நீ இன்னும் கொஞ்சம் ஜெபத்தில் நிலைத்திரு. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். என் வாக்குத்தத்தம் பொய்யாகாது. என் அன்பு குறையாது. என் கரம் சுருங்காது. நான் சொன்னதை நான் செய்வேன். என் பிள்ளையே, இன்று இரவு நீ அழுதால் அது கடைசி கண்ணீராக இருக்கலாம். இன்று நீ சோர்ந்திருந்தால் நாளை புதிய பலன் கிடைக்கலாம். இன்று நீ தனிமையில் இருந்தால் நாளை சரியான மனிதர்களை சந்திக்கலாம். இன்று நீ கதவுகளைத் தட்டினால் நாளை அவை திறக்கப்படலாம். நம்பிக்கையை இழக்காதே. நான் இன்னும் செயல்படுகிறேன். உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் எதிர்காலத்திற்காக, உன் கனவுகளுக்காக, உன் வாழ்க்கைக்காக. என் பிள்ளையே, ஒருநாள் நீ ஆச்சரியப்படுவாய். நான் எப்படி உன்னை வழிநடத்தினேன் என்று, நான் எப்படி உன்னை காத்தேன் என்று, நான் எப்படி உன்னை உயர்த்தினேன் என்று. அப்போது உன் கண்களில் கண்ணீர் இருக்கும். ஆனால் அது வேதனையின் கண்ணீர் அல்ல, சந்தோஷத்தின் கண்ணீர், நன்றியின் கண்ணீர், சாட்சியின் கண்ணீர். என் பிள்ளையே, நீ உடைந்திருந்தால் நான் உன்னை சீர் செய்வேன். நீ விழுந்திருந்தால் நான் உன்னை எழுப்புவேன். நீ பயந்திருந்தால் நான் உன்னை தைரியப்படுத்துவேன். நீ சோர்ந்திருந்தால் நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ அழுத்திருந்தால் நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன். நீ என்னை நம்பு. நீ என்னை பிடித்துக்கொள். நீ என்னை விடாதே. ஏனெனில் நான் உன்னை விடமாட்டேன். நான் உன்னை கைவிடமாட்டேன். நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன்னை நேசிக்கிறேன். இன்று, நாளை, என்றென்றும். உன் பெயர் என் இதயத்தில் இருக்கிறது. உன் ஜெபம் என் செவியில் இருக்கிறது. உன் கண்ணீர் என் கண்களுக்கு முன் இருக்கிறது. உன் எதிர்காலம் என் கைகளில் இருக்கிறது. எனவே அமைதியாக இரு. நம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். என்றென்றும். என் அருமை பிள்ளையே, இந்த செய்தியை இவ்வளவு நேரம் கேட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இது சாதாரண வீடியோ அல்ல. நீ தனியாக இல்லை என்பதை நினைவூட்ட நான் அனுப்பிய வார்த்தை இது. இப்போது உன் கண்ணீர் பேசலாம். உன் வலி பேசலாம். உன் பயம் பேசலாம். ஆனால் அதைவிட பெரியதாக என் அன்பு பேசுகிறது. உன்னை நான் நேசிக்கிறேன். உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன்னை நான் பாதுகாக்கிறேன். உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. இன்று உடைந்ததாக தெரியும் விஷயங்கள் நாளை சாட்சியாக மாறும். இன்று மூடியதாக தெரியும் கதவுகள்
நாளை ஆசீர்வாதமாக திறக்கும். இன்று முடியாது என்று தோன்றும் சூழ்நிலைகள் நாளை அற்புதமாக மாறும். எனவே நம்பிக்கையை விடாதே. ஜெபத்தை நிறுத்தாதே. என்னை விட்டு விலகாதே. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நீ விழுந்தால் நான் தூக்குவேன். நீ அழுதால் நான் ஆறுதல் அளிப்பேன். நீ பயந்தால் நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ சோர்ந்தால் நான் உன்னை பலப்படுத்துவேன். உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. உன் சிறந்த நாட்கள் இன்னும் வர இருக்கின்றன. என் பிள்ளையே, தைரியமாக இரு. நம்பிக்கையோடு இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். என்றென்றும். ஜெபம். அன்பான இயேசுவே, இன்று நான் உம்முடைய பாதத்தில் வருகிறேன். என் இதயத்தில் இருக்கும் எல்லா பாரங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் கண்ணீரை நீர் காண்கிறீர். என் வலியை நீர் அறிந்திருக்கிறீர். என் பயங்களையும் கவலைகளையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, உடைந்த என் இதயத்தைத் தொட்டு குணமாக்கும். சோர்ந்து போன என் ஆத்துமாவிற்கு புதிய பலன் தாரும். நம்பிக்கை இழந்த என் மனதில் சமாதானத்தை நிரப்பும். நான் தனியாக இல்லை என்பதை உணரச் செய்யும். நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை அறிய உதவும். என் குடும்பத்தை ஆசீர்வதியும். என் வீட்டில் சமாதானம் தங்கச் செய்யும். என் வாழ்க்கையில் மூடியிருக்கும் நல்ல கதவுகளை திறந்தருளும். என் எதிர்காலத்தை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். என் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும். என் சோதனைகளை சாட்சியாக மாற்றும். என் தோல்விகளை வெற்றியாக மாற்றும். ஆண்டவரே, என்னை விட்டு விலகாதீர். என் கையை பிடித்து வழிநடத்தும். என் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இன்று முதல் என் இதயத்தில் பயம் அல்ல, நம்பிக்கை வாழட்டும். கவலை அல்ல, சமாதானம் வாழட்டும். சோர்வு அல்ல, புதிய பலம் வாழட்டும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.